இந்தியா வந்திருக்கும் ரஷ்ய அதிபர் புதினை விமான நிலையத்திற்கு சென்று பிரதமர் மோடி வரவேற்றார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 2 நாள் அரசுமுறை பயணமாக தற்பொழுது டெல்லி வந்தடைந்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா அவர் வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவரை நேரடியாக சென்று டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி நேரடியாகவே சென்று வரவேற்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 2 தலைவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு லோக் கல்யாண் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரதமருடைய இல்லத்திற்கு அவர்கள் செல்ல உள்ளார்கள். அங்கு பிரதமர் மோடி ரஷ்ய அதிபருக்கு இரவு விருந்தையும் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெற உள்ள 23வது இந்திய ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டில் 2 நாட்டு தலைவர்களும் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை காலை ராஜ்கட் உள்ள காந்தி சமாதிக்கு சென்று அவர் மரியாதை செலுத்தும் அவர் அதன் பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கான அந்த ஒரு அரசு மரியாதை என்பது அணிவகுப்பையும் அவர் மரியாதையாக ஏற்க உள்ளார். அதற்கு பிறகு ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தை என்பது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையின் பொழுது பல்வேறு ஒப்பந்தங்கள் என்பது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே கையெழுத்தாவதற்கான ஒரு இறுதி ஒப்புதல் எட்டப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. குறிப்பாக ரெலோஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்களை பரஸ்பரம் பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலான ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தாகி இருக்கும் நிலையில் அதில் கூடுதல் அந்த ஒரு கட்டுப்பாடுகள் விதிகள் என்பது என்னென்ன கொண்டு வர முடியும் என்பது தொடர்பான ஆலோசனையும் நாளை 2 நாட்டு தலைவர்களும் அவர்கள் ஆலோசிக்க உள்ளனர். அது மட்டுமல்லாமல் கூட்டு பயிற்சிகள், மனிதாபிமான உதவிகள், பேரிடர் நிவாரண பணிகள் போன்ற சூழல்களில் இந்த விவகாரம் தொடர்பாக என்னென்ன வழிகாட்டுதல்களை இந்த ரெலோஸ் ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வரலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்னெடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச உலக அமைதி, அது மட்டுமல்லாமல் ஆசிய பிராந்தியங்களுடைய ஒரு கூட்டமைப்பு முயற்சி ஆகியவற்றிலும் அவர்கள் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை நாளை நடைபெறவுள்ள அந்த ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையில் எடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஐரோப்பிய தூதர்கள் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளையும் 2 நாட்டு தலைவர்களும் நாளை ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்த இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அந்த விவகாரம் தொடர்பான ஒரு ஆலோசனையும் விளாடிமிர் புடின் மற்றும் இந்தியாவுடைய பிரதமர் மோடி இடையே நாளை நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாளை பங்கேற்கிறார்கள். அதற்கு முன்னதாக பாலம் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ள ரஷ்ய அதிபருக்கு பாரம்பரிய நடன மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலமான ஒரு வரவேற்பை, பலத்த வரவேற்பை இந்திய அரசாங்கமானது வழங்கி வருகிறது. வழக்கமான முறைப்படி அல்லாமல் ஒரு நடைமுறைக்கு புறம்பான ஒரு வகையில் தான் நேரடியாகவே பிரதமர் மோடி பாலம் விமான நிலையத்திற்கு சென்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினையும் வரவேற்பதற்காக அவர் அங்கு வந்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகளும் அங்கு வந்துள்ளதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக அவர் இந்தியாவிற்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த நாளை நடைபெறவுள்ள ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய அந்த உறவில் ஏற்படும் எனும் புதிய ஒரு உறவு என்பது, மேம்படுத்தப்பட்ட உறவு என்பது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே அடுத்து வரும் ஆண்டுகளில் நீட்டிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக பல்வேறு உலக தலைவர்களும் தெரிவித்துள்ளார்கள். சுசித்ரா, நீங்கள் குறிப்பிட்டது போல ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா அதை தடுப்பதற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த ஒரு சூழலில் அதிபர் புதினின் வருகையை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? உலக அரங்கில் இது எவ்வாறாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான ஒரு மேம்பட்ட உறவு என்பது பல்வேறு முறை அமெரிக்க மற்றும் ஐரோப்பியாவினுடைய தலைவர்கள் மத்தியில் கடும் ஒரு விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு வகையில் தான் அவருடைய கருத்துக்கள் தற்பொழுது வரை இருந்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் தொடங்கியது முதல் பல்வேறு முறை இந்தியா மற்றும் தலைவர் பிரதமர் மோடி மற்றும் புதின் இடையே பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்டத்தில் நடந்த ஒவ்வொரு முறையும் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த ஒரு அழுத்தம் என்பது தரப்பட்ட நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆசியாவினுடைய பல்வேறு முக்கிய நாடுகள் என்ற அடிப்படையில் அதனுடைய அந்த ஒரு கூட்டு செயல்பாடு என்பது உலகளாவிய ஒரு அமைதிக்கு தேவைப்படுவதாக ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புதின் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த வகையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்த நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பை மிக மிக முக்கியமாக சர்வதேச நாடுகளானது உற்றுநோக்கி பார்த்து வருகின்றன.
பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய் விவகாரம் மட்டுமல்லாமல் ராணுவ தளவாடங்கள் பயன்பாடு மற்றும் பரஸ்பர ஒப்பந்தங்கள் பரிமாற்றத்திலும் பல்வேறு முடிவுகள், குறிப்பாக இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே எட்டப்படும் முடிவுகள் என்பது ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் பாதிக்கும் என்ற ஒரு அச்சம் இருப்பதாகவும் அந்த நாடுகள் பார்ப்பதாகத்தான் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். குடியரசுத் தலைவரையும் அதிபர் புதின் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பில் என்ன திட்டமிடல்கள் இருக்கின்றன? நாளை காலை சரியாக 11 மணிக்கு குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் அவருக்கான அந்த ஒரு அணிவகுப்பு மரியாதை என்பது செய்யப்பட உள்ளது. குறிப்பாக இந்தியாவினுடைய முப்படையினுடைய பிரிவுகள், அது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவருடைய தனி பாதுகாவலர்கள் பிரிவினுடைய அந்த ஒரு மரியாதையும் நாளை அவருக்கு வழங்கப்பட்டு அதன் பிறகு மரியாதை நிமித்தமான ஒரு பேச்சுவார்த்தை என்பதும் குடியரசுத் தலைவர் மற்றும் ரஷ்யாவுடைய அதிபர் இடையே நடைபெற உள்ளது. இது முழுக்க ஒரு அரசு ரீதியிலான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக மட்டும்தான் இருக்கும் என்ற ஒரு வெளியீட்டையும் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகமானது செய்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான கையெழுத்து, அதன் மீதான ஒரு இறுதி ஒப்புதலை இரு நாட்டு தலைவர்களும் பேசி இறுதி செய்வார்கள் எனும் ஏற்கனவே செய்யப்பட்டது போல அது மிக முக்கியமாக கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அணு உலையாக இருக்கட்டும், அவை மட்டுமல்லாமல் ராணுவ தளவாடங்கள், கல்வி வளர்ச்சி மற்றும் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான அந்த மாணவர்களுடைய பரிமாற்றம், கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட விவகாரம் தொடர்பாக பல்வேறு ஒப்பந்தங்களையும் நாளை அந்த ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் கையெழுத்திடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் நாளை அந்த இறுதி ஒப்புதல் என்பது எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தெரிவித்துள்ளது. அதேபோல சுசித்ரா, அமெரிக்காவிடமிருந்து பல்வேறு அழுத்தங்களை சந்தித்த பிறகும், அதேபோல அமெரிக்கா ஏற்றுமதிகளுக்கு கூடுதல் வரி விதித்ததற்கு பிறகும் ரஷ்யாவுடனான நட்புறவை இந்தியா அப்படியே வைத்திருக்கிறது. இந்த சூழலில் அதற்கான பயன் என்பது நாளைய ஒப்பந்தத்தில் விளையாகும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தை மட்டுமல்லாமல் பல்வேறு விவகாரங்கள், குறிப்பாக உக்ரைன் மீதான அந்த ஒரு தாக்குதல், அதற்கு எதிரான ஒரு கருத்துக்கள் மற்றும் அந்த சமயத்தில் ஐநாவில் இந்தியாவினுடைய எடுக்கப்பட்ட அந்த நிலைப்பாடு தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் என்பது அமெரிக்காவின் தரப்பிலிருந்து இந்தியா மீது வைக்கப்பட்டாலும் கடந்த சில மாதங்களாக இந்தியாவின் மீதான ஒரு கருத்துக்கள் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் முன்வைக்கும் பொழுது மிக முக்கியமாக இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து அந்த எண்ணெயை பெறுவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வெளிப்படையான கருத்தை தான் அமெரிக்காவுடைய தலைவர்களும் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கும் மிக முக்கியமாக இந்தியா தன்னுடைய உள்நாட்டு தேவையும் நாட்டு மக்களுடைய தேவையும் அடிப்படையாக கொண்டுதான் முடிவுகளை எடுக்க முடியும் என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய அரசு வழங்கியிருந்தது. இந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்பது, சர்வதேச அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆலோசனை என்பது இந்தியாவிற்கு ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் வந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு முன்னதாக பல்வேறு உச்சி மாநாடுகள் என்பது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்காவுடைய தலையீடு அடிப்படையில் நடைபெற்றிருந்தாலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய ஒரு உச்சி மாநாடு என்பது ஒட்டுமொத்த ஆசியா பிராந்தியத்தையுமே முன்னேற்றம் கொண்டு வரும் வகையிலாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் ஏற்கனவே புதின் முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த ஒரு புதினுடைய அந்த ஒரு வருகை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக. நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் வருகை தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பேராசிரியர் கருணானந்தம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிபர் விளாடிமிர் புதினின் வருகையை நாம் எப்படி பார்க்கலாம்? இந்தியாவிற்கு இது எந்தெந்த வகையில் பயனுள்ளதாக அமையும்? இப்போ ட்ரம்பருடைய அடாவடி நடவடிக்கைகள் பல நாடுகளையும் பாதிச்சிருக்கு. அதுல புட்டினுடைய ரஷ்யாவும் ஒண்ணு, இந்தியாவும் ஒண்ணு. அதனால பாதிக்கப்பட்ட இரு நாடுகள் கூடி பேசுறதுங்கிறது ஒரு இயல்பா ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி. இப்ப புட்டினை ஐரோப்பிய யூனியன்ல இருந்து ஒதுங்கி நின்று அவர் ஐரோப்பிய யூனியனுக்கும் புட்டினுக்கும் இடையே ஒரு மோதல் சூழ்நிலையை உருவாகுது. அதை ட்ரம்பும் வரவேற்கிறாரு. இப்ப புட்டின் அந்த ரஷ்யால இருந்து எண்ணெயை வாங்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில பெரும்பாலும் ரஷ்யாவை நம்பி இருக்கிற நாடு. சோ இந்த நாடுகளுக்கு சிக்கல் அதனால உருவாகுது. அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரு கூட்டு முயற்சி தேவை அப்படின்னு இரு நாடுகள் நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா இத்தகைய உறவுகள் புதிதில்லை. ஏன்னா சோவியத் யூனியனா இருக்கிற சமயத்திலிருந்து இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நல்ல நெருக்கமான உறவுகள் இருந்தது உண்டு. அப்போ அது
ஆயுத தரப்புல கிடையாது, தொழில்நுட்ப மற்றவற்றில் இந்த சோவியத் நமக்கு பெரிதும் உதவி இருக்கு. அந்த வங்காளதேசம் பிரிவு சமயத்தில் அந்த போர்ல கூட இந்தியாவிற்கு சாதகமான நிலைப்பாட்டை வந்து ரஷ்யா எடுத்தது. இல்லை, இது வந்து இயல்பா அமையக்கூடிய ஒரு இரு நாடுகளுடைய நெருக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது அமெரிக்கா இந்தியா உறவுல எப்படி எதிரொலிக்கும்? ஏற்கனவே இந்த வரி விதிப்பின் காரணமா அந்த உறவில் ஒரு சிக்கல் ஏற்பட்டதை நாம பார்த்திருந்தோம். இப்போ மேற்கொண்டு ஆல்ரெடி சீனாவில் சந்திச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த ஒரு மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. இது அமெரிக்கா இந்தியா உறவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அமெரிக்கா இந்திய உறவுல ஏன்னா இந்தியா ரொம்ப வளைஞ்சு கொடுக்குது. அதனால இந்தியா நேரடியா கொஞ்சம் ரொம்ப ஒரு மூர்க்கமான ஒரு முடிவை இந்தியா எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ரஷ்யாவுக்கு இந்த உக்ரைன் போர்ல அமெரிக்கா எடுக்கிற நிலைப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஐரோப்பிய யூனியன் வந்து அதற்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப ரஷ்யா அதனால பிற நாடுகளை வந்து குறைஞ்ச ஒண்ணு தன் பக்கம் இழுக்கணும், அல்லது வந்து அவங்களை தனக்கு சாதகமான ஒரு நடுநிலையை இருக்க வைக்கணும். அதற்காக புட்டின் இங்க வர்றதுக்கு அதுதான் நோக்கம்னு நினைக்கிறேன். அது வந்து குறிப்பிடத்தக்க அமெரிக்க இந்திய உறவுகளை பாதிக்கும் நான் நினைக்கல. ஏன்னா அமெரிக்காவை ரொம்ப மூர்க்கமா எதிர்க்கிற அளவுக்கு இந்தியா கிடையாது. அதனால அது அந்த அளவுக்கு பெருசா வராது. ஆனா இப்ப இந்த வர்த்தக பொருட்களை இப்ப எண்ணெய் இறக்குமதியை குறைக்கிறாங்க, அந்த நிலைமையெல்லாம் இந்தியா மாற்றமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ நாம சீனாவில் சீன அதிபர், அதே போல ரஷ்ய அதிபர், அதே மாதிரி இந்திய பிரதமர், இவங்க மூவரும் அங்க சந்திச்சது, அந்த நிகழ்வோட இந்த நிகழ்வை நாம ஒப்பிட்டு பார்ப்பது அப்படின்றது சரியா இருக்குமா? இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஒரு முப்பெரும் நாடுகள் கூட்டணி 3 சேர்ந்த ஒரு பெரிய ஒரு கூட்டணி தான். ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீனாவை வந்து இந்தியா வந்து அவ்வளவு நேச நாடா பாக்குறதுக்கு முடியாது. அதுக்கு எல்லை பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. ஆனா சீனாவுடைய நெருக்கத்திற்கு சில 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 கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனா ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அத்தகைய ஒரு நெருக்கடி கிடையாது. ஒரு முத்தரப்பை விட அவங்களுக்கு இந்தியாவுடன் தனியாகவும் சீனாவுடன் தனியாகவும் தனித்தனியா வந்து 2 இரு கூட்டுகளா இருக்கிறது அவங்களுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புறம் தொழிலதிபர் ஈலான் மஸ்க் அவர் குறிப்பிடுறது என்னன்னா, கண்டிப்பா நிச்சயமா 2030 அதற்கு பிறகாவது உலகப்போர் வரும் அப்படின்னு நாம பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்கு முழு முயற்சியில ஈடுபட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவுடனான இந்த சிக்கல்கள், இந்த நிலையில இந்த ஒரு சந்திப்பை உலக அரங்குல எல்லாரும் மற்ற நாடுகள் எப்படி பார்ப்பாங்க? நிச்சயமா இதுவரைக்கும் 2000 ஆண்டு அல்லது 1990 வரைக்கும் உலக வந்து இந்த டிப்ளமசிங்கிறது போர் தவிர்ப்புக்காக நடந்தது. ஆனா இப்ப அந்த நிலைமை வாரி பலமுனை பேரரசுகள் வர்ற சமயத்துல இப்ப அணு ஆயுதத்தை கூட மீண்டும் உற்பத்தி செய்யணும்ட்டு அமெரிக்கா ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதன் எதிரொலியா ரஷ்யாலையும் அணு ஆயுதத்தை மறு உற்பத்தி செய்யறங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிற சமயத்துல அதன் விளைவுகள் வந்து ஆசிய நாடுகள்ல இருக்கும். இந்தியாவும் ஒரு அணுசக்தி நாடு, சீனாவும் ஒரு அணுசக்தி நாடு, இஸ்ரேலும் வந்து அந்த அளவுக்கு ஒரு வலிமையான நாடு தான். ஆனா இந்த ஆசிய நாடுகளுக்குள்ள இருக்கிற அந்த ஆயுத போட்டிக்கு இந்தியாவுக்கு சீனாவுக்கு ஒரு போட்டி நிக்குது. இதுல அமெரிக்கா வந்து எந்த பக்கம் எந்த காலத்துல நிக்கும் உறுதியா சொல்ல முடியும். இப்ப அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா சில நிலைப்பாடு எடுத்தாங்க, பாகிஸ்தானுக்கு சீனாவும் ஆதரவு கொடுக்குது. அப்ப இந்தியா தன்னை வந்து சுதாரிச்சுக்கிறதுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ரஷ்யாவுடனான உறவு அதற்கு பயன்படலாம். மற்றபடி உலக போருங்கிறது உடனடியா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தா முன்னாலே ஏற்பட்டிருக்கணும். இப்ப காசால நடந்த அந்த பிரச்சனையும் அதற்கு முன்னால வந்து மத்திய ஆசியால நடந்த பிரச்சனைகளும் ஒரு உலக போரை ஏற்படுத்துற அளவுக்கு பெரிதா இருந்திருக்கு. ஆனா எல்லா நாடுகளும் ஒரு பெரும் போரை தவிர்த்து இருக்கு. சிறு சிறு போர்கள் மூலமா பிரச்சனைகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்க விரும்புது. உக்ரைன் போரையே வந்து உலக போரா மாத்தக்கூடிய அளவு, ஐரோப்பிய போரா மாத்தக்கூடிய அளவு விஷயம் இருக்கு. ஆனாலும் இருதரப்புமே வந்து விளைவுகளுக்கு அஞ்சி கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க. இந்த ஒரு கட்டுப்பாடுங்கிறது இன்னும் சில காலத்துக்கு நீடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2030 ஒரு கணிப்பு தான், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஒரு இதெல்லாம் வந்து ஜோதிடம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த நாடுகளுக்கிடையே இருக்கிற அரசியல் தலைமை மாற்றங்கள் அதை உருவாக்கலாம். ட்ரம்ப் மாதிரி ஒவ்வொருத்தரும் அடாவடி பண்ற தலைமைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் உருவாக்கினா அந்த நிலைமை வரலாம்.
ஆனா அமெரிக்காலே ட்ரம்புடைய முயற்சிகளுக்கு கடும் எதிர்ப்பு வருது. உலக போரை மக்கள் கருத்து வெளிப்பாடுங்கிறது தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்தியா ரஷ்யா இடையே நாளை அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இல்ல, இதனுடைய நேரடியா அப்படி வெளிப்படையா ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது தற்போது ரஷ்ய அதிபர் புதின் விமானத்திலிருந்து இறங்கி வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்பதற்காக விமான நிலையம் சென்றிருக்கிறார். இருவரும் அங்கு சந்தித்து கொள்ளும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். तो ये तस्वीरें अपने आप में ரஷ்ய அதிபர் புதினை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்ற அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். அரசுமுறை பயணமாக தற்போது ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் திரு சோமவள்ளியப்பன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நாளை முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஒரு வருகையையும் எப்படி பார்க்கலாம்? 2-3 விதங்களா பார்க்கலாம். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு உலகத்தினுடைய மிக வலுவானது ஒரு தலைவர் இந்தியாவிற்கு வருவது, அவர் நேரடியாக கிட்டத்தட்ட 2021 பிறகு இப்போதுதான் வருகிறார். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு அவர் வருகிறார் என்று சொல்லலாம். அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்கள் நெருக்கடியிற்கிடையே இந்தியாவிற்கு அவரே நேரடியாக வருவது இந்தியாவோடு அவர் காட்டுகிற நட்புறவு உறவை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நம்முடைய பிரதமரோடு அவருக்கு இருக்கிற நட்பையும் உறுதிப்படுத்துவதாக தெரிகிறது. ரஷ்யா இந்த மாறுபட்ட உலகில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தோழன். அவர்களோடு நாம் அதிக வியாபாரம் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய பிடியிலிருந்து விலகுவதற்கும் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கும். அந்த விதத்தில் இப்பொழுது அவர் ஒரு பெரிய டெலிகேஷனோடு வருகிறார். 2 நாள் தங்குகிறார். ஒவ்வொரு ஆண்டும் நடக்குகிற இந்த இந்தியா ரஷ்யா ஆனுவல் சம்மிட்டில் அவர் நேரடியாக பிரதமர் தனியாக அவருக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார். இருவரும் தனித்தும் பேச இருக்கிறார்கள். இது உலக அரசியல் அரங்கில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படும். அமெரிக்கா நமக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஜயம், இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் அரசியல் ரீதியாக ஒரு மனோபலத்தை இந்தியாவிற்கு கொடுக்கும். அதே சமயத்தில் வர்த்தகத்திற்கும் உதவும். 2 நாடுகளுக்கும் இடையே நிறைய வர்த்தகம் நடக்கிறது. நாம் இப்போது அவரிடமிருந்து வாங்குகிற ராணுவ தளவாடங்களை குறைத்திருக்கிறோம். பல ஆண்டுகளாக விடுதலை பெற்றதிலிருந்து வாங்கி கொண்டிருந்தோம். இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் கேரிடர் எல்லாம் உருவாக்கி நாமே மேக் இன் இந்தியா செய்வோம் என்று தீர்வில் அதை குறைத்து விட்டோம். கச்சா எண்ணெய் வாங்கினோம், இப்போது அதையும் குறைத்து விட்டோம். அந்த ரீதியில் ரூபி ட்ரேட் டாலரை குறைப்பதற்காக என்கிற பேச்சுக்களும் இருக்கின்றன. முக்கியமாக நாளைய தினம் இந்தியா ரஷ்யா இடையே அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு சோமவள்ளியப்பன்.